சுற்றுலா விசா முடிந்தும் சென்னையில் ஒரு மாதத்திற்கும் மேலாக தங்கியிருந்ததால் குடிநுழைவு அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் மலேசியர் விரைவிலேயே நாடு திரும்புகிறார். சென்னையில் உள்ள மலேசிய பேராளரக உயரதிகாரி கே சரவணகுமார் முயற்சியில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பேராளரகத்தின் தலையீட்டின் பலனாக சென்னையில் உள்ள வெளிநாட்டினர் பதிவு அலுவலகமான FRRO நவீன்ராஜ் எனும் அந்த இளைஞர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற அனுமதி அளித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் கடந்த 18ஆம் தேதி முதலே நவீன்ராஜுடன் தொடர்பில் இருந்ததாகவும் FRROவின் துணை இயக்குனர் கார்த்திகாவோடு தான் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் அவர் நாடு திரும்புவதற்கான இணக்கம் காணப்பட்டதாகவும் சரவணகுமார் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். மலேசிய பேராளரகம் அதன் நிலவரங்களை அணுக்கமாக கண்காணித்து வரும் என அவர் மேலும் கூறினார். தென்னிந்தியாவில் உள்ள மலேசியர்களின் பாதுகாப்பும் நல்வாழ்வுமே மலேசிய பேராளரகத்தின் முன்னுரிமை என்றார் அவர். தனது நண்பரான நவீன்ராஜை சென்னை குடிநுழைவு அலுவலக அதிகாரிகள் தாக்கியதாக பிரபல ரேப் இசைப்பாடகர் அசல் கோலார் குற்றம் சாட்டி முன்னதாக பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். நவீனை விசாரிக்க சென்ற அதிகாரிகள் அவரை தாக்கியதோடு போதைப் பொருள் வைத்திருக்கிறாயா என்றும் கீழ்த்தரமாக கேட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். கைபேசியை பறித்துக் கொண்டதோடு பயண பத்திரங்களின் அசல் ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டதாக அவர் கூறிய வீடியோ வைரலானது குறிப்பிடத்தக்கது.